இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருமானத்துல பெரிய அளவுக்கு தடைகள் இல்லாம இருந்தாலும் அந்த வருமானத்தினுடைய சேமிப்புல சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகள்ல நீங்க இந்த காலகட்டம் ஈடுபட போறீங்க. ஏன்னா நிறைய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய கடனுக்கான ஒரு சொத்துக்களாக தான் இருக்குமே ஒழிய அந்த சொத்து பார்க்கும் போதே இதனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு கடன் ஏற்பட்டுச்சு, இதனாலதான் இத்தனை அவமானங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியாக கடந்த 2 வருடங்களாக அந்த சொத்துக்கள் மூலமாக பெரிய அளவுக்கு மன திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இதனால இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால அந்த சொத்து விற்பனை அப்படின்றது மிக எளிமையாக துரிதமாக இத்தனை மாசமாக 6 மாத காலமாக அந்த சொத்து விற்கிறதுக்கு ஒரு சில முயற்சிகள் செய்தும் அதுல பெரிய அளவுக்கு நமக்கு நல்லது இல்லை. இந்த மாசம் ஒருத்தவங்க வந்தாங்க, பார்த்தாங்க, முடிச்சாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த சொத்து விற்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல ஒரு சாதகமான ஒரு பலன்கள் அப்படின்றது இருக்கும்.